நாடாளுமன்றம் மீண்டும் கூடியிருக்கிறது. பரபரப்புக்கு பஞ்சம் இருக்குமா நாடாளுமன்றத்தில்? இந்த முறை தமிழ்நாட்டு பிரச்சனை, கல்வி நிதி விவகாரம் பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதிகள் இந்த விவகாரத்தில் மும்மொழி கொள்கை, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி, இதையெல்லாம் பற்றி பேச மொழியை வைத்து அரசியல் செய்கிறீர்கள், மாணவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூடுதலாக சில கடும் வார்த்தைகளை பயன்படுத்தியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. நீங்க ஜனநாயகம் இல்லாதவர்கள், நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லவே பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. இப்படி ஒரு அமைச்சர் பேசுவதா? இந்த நிலைப்பாடு சரியானதா? அவருடைய செயல்பாடு கூட்டாட்சி தத்துவத்துக்கு முரணாக இருக்கிறது. இந்த அப்ரோச் மாறணும். அவருடைய நிலைப்பாடு என்பது தவறானது, அணுகுமுறை என்பது தவறானது என்று தமிழ்நாடு முதலமைச்சர், திமுக எம்பிக்கள், பல்வேறு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் என கொந்தளித்திருக்கிறார்கள். டெல்லியில் வலுக்கும் திமுக பாஜக மோதல் அடுத்து என்ன அப்படிங்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் அரங்கத்தில், மற்றும் கோபமே உருவாய் இணைகிறார் திரு சூர்யா வெற்றி கொண்டான், மற்றும் டாக்டர் ஆசீர்வாதமாச்சாரி அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் திரு பாவலன் அவர்களை வரவேற்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இணைகிறார். டாக்டர் ஆசீர்வாதமாச்சாரி, தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறீங்களா? முதல் வணக்கம் ஹரிஹரன். இன்னைக்கு பாராளுமன்ற தொடங்கும் பொழுது நீங்க அந்த முழு ப்ரொசீடிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சது, ஒரு ½ அன் அவர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சபாநாயகர் அவையை ஒத்தி வைத்தார். திரும்பி ஒரு ½ அன் அவர், 12ல இருந்து 12:30 மணி வரை. ஸோ மொத்தமா 1 மணி நேரத்துல நடந்த அந்த அவையோட நடவடிக்கைகள் தான் இன்னைக்கு நமக்கு இது ஒரு பேசு பொருளா அமைந்துள்ளது. இன்னைக்கு ஆரம்பத்துல இவங்க பேசினாங்க. அவங்க திமுகவுடைய எம்பி சுமதி அவர்கள் பேசினாங்க. அவங்க பேசும்பொழுது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை நீங்கள் கொடுக்கவில்லை, அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க பேசினாங்க. அதற்கு பதில் அளிக்கும் விதத்தில் கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு டாக்குமெண்ட்டை கோட் பண்ணி அவர் பேசினார். அதாவது 15 மார்ச் 2024 அன்று நீங்கள் PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட ஒத்துக்கொண்டீர்கள். ஆனால் நீங்களும் என்னை சந்தித்தீர்கள். அதுல அதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனால் நீங்க ஒரு யூ-டர்ன் எடுத்தீங்க. அது மறுக்கப்படுது. ஏன் எடுத்தீங்க? அது மறுக்கப்படுது. அது டாக்குமெண்ட் பேஸ்டு. இதுல நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அதாவது ஒரு அறையில நீங்களும் நானும் உட்காந்துட்டு ஏதாவது பேசிட்டு வெளியில நம்ம அது மாதிரி பேசல அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு மாநில அரசுடைய தலைமைச் செயலாளர், அந்த தலைமைச் செயலாளர் அங்க உள்ள மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர். அவருக்கும் மத்தியில உள்ள கல்வித்துறை செயலாளருக்கும் கடித போக்குவரத்து கிட்டத்தட்ட 9 தடவை நடந்து முடிந்து விட்டது அதற்கு முன்பாகவே. அதற்கு அடுத்த முத்தாய்ப்பாக 15/3/2024 அன்று அவர் எழுதிய கடிதத்தில் நாங்கள் PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திடுவதற்கு ஆவலாக இருக்கிறோம், கோட் விதின் கோட்ஸ், ஆவலாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இப்போ ஒரு தலைமை செயலாளர் கடிதம் எழுதும் பொழுது அது அரசாங்கத்தோட கடிதம். ஏன்னா அவர் தான் இருக்கிற அரசு நிர்வாகத்துடைய தலைவர். அவருக்கு மேல சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான். இப்போ அவர் எழுதின கடிதத்தை பேஸ் பண்ணி தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மொழி தானே பிரச்சனையா இருக்கு. நீங்க வைக்கிற கண்டிஷன்ஸ் தானே பிரச்சனையா இருக்கு. இல்ல, கண்டிஷன் அவங்களுக்கு முன்ன தெரியறதுன்னு நினைச்சீங்களா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும். PM ஸ்ரீ 2022 வடிவமைக்கப்படும் பொழுது இது தேசிய கல்விக் கொள்கை 2020 எப்படி செயல்படுத்துவது, ஒரு மாதிரி பள்ளியில செயல்படுத்தணும். இப்ப இதோட மெரிட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு உங்களுடைய வாதத்தை வைக்கிறீங்க, அமைச்சர் வாதத்தை வைக்கிறார். ஆனா அவர் பயன்படுத்தக்கூடிய பதங்கள், ஏற்கனவே அவர் பேசிய துணி தான் இந்த பிரச்சனைக்கு மூலமா இருந்தது. அதை தாண்டி உங்களுக்கு ஜனநாயகம் இல்லை, நாகரிகம் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளை பார்த்து சொல்வது அப்படிங்கிறது அதுதானே அநாகரிகம். ஹரிஹரன், அவர் என்ன பேசினாரோ அதுக்கு பிறகு 1/2 மணி நேரம் கழிச்சு 12 மணிக்கு அவர் பேசினதுல அந்த
சொற்றொடரை வந்து அவர் வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. அவை குறிப்பிலும் இல்ல அப்படின்றது வந்து சபாநாயகர் சார் சொல்றாரு. இந்த மாதிரி ஆனா, செயல்ல ஹி இஸ் நீங்க ஹேபிச்சுவல் சார். ஒரு நிமிஷம் சார், இதுதான் எது ஹேபிச்சுவல்ன்றத வந்து நான் சொல்றேன். தமிழ்நாடு சட்டசபையில நடந்த அட்டூழியங்களையும் நம்ம பார்த்தோம். ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருடைய சேலையை பிடிச்சு இழுத்த ஒரு அனுபவம், அதுவும் தமிழ்நாடு சட்டசபையில நடந்துச்சு. சபாநாயகர் எந்த இருக்கையில அமர்ந்து அதுக்கு இன்னொரு பார்வை வைக்கப்படுது. டேபிளையே வந்து தூக்கி போட்டது, அந்த டேபிள தூக்கி போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து இருந்த அந்த அநாகரிகத்தையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. ஆக இவங்க வந்து நாகரிகம் அநாகரிகம்ன்றதுக்கு வந்து எங்களுக்கு பாடம் சொல்ல தேவை அவசியம் கிடையாது. சார் இல்ல சார், மக்கள் பிரதிநிதிகளை, தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதிகள் ஒரு கோஷத்தை எழுப்பும் போது நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படின்னு பயன்படுத்துவது அது வந்து தமிழ்நாட்டை இன்சல்ட் பண்றதாகாதா? Who does he mean? யார் குறிப்பிடுறாரு? அப்படி பாத்தீங்கன்னா இல்ல, அப்ப நீங்க கொடுக்கிற ஒரு மத்திய அரசுக்கு கொடுக்க கமிட்மெண்ட்டை வந்து நேரடியா அமைச்சரை வந்து பார்த்துட்டு நாங்க எல்லாமே பண்ணிடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதனால நாகரிகம் இல்லைன்னு பேசுறீங்களா? அது சாதாரண வார்த்தையா? அது நியாயமா? Does it not insult the people? இப்போ நோ ஹரி, அதாவது வந்து இதனுடைய இம்பாக்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த சமயத்துல அவங்க வந்து இந்த வார்த்தைகளுக்கு அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்ட் என்ற 2 வார்த்தைகளுக்கு வந்து அவங்க வந்து அதை அப்போஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க வந்து உரிமை மீறல் கொண்டு வரதுக்கு முழு உரிமை உண்டு. அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க, ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா அதே சமயம் அவையை நடத்த முடியாம நீங்க அந்த அவையை அந்த நிகழ்ச்சியை நேரடியா பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெல் ஆஃப் தி ஹவுஸ்ல வந்து திமுகவுடைய உறுப்பினர்கள் அவையை நடத்த விடாமல் நிறுத்தினாங்க. சார் வெல் ஆஃப் தி ஹவுஸ்ல கோஷம் போடுவது அப்படிங்கிறது நீங்க PhD வாங்கின முறை சார். 2G விவகாரத்துல நீங்க பண்ணாத வெல் ஆஃப் தி ஹவுஸ்ல போடாத கோஷமா எவ்வளவு விஷயத்துல அப்போசிஷன் ப்ரொடெஸ்டிங் டாக்டிக்ஸ் சார். அது என்ன புதுசா சொல்றீங்க? இதுக்காக அன்சிவிலைஸ்ட் யாராவது பத்தி சொல்லிருக்காங்களா? ஹரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹரி, அவை வந்து 11:30 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது, 12 மணிக்கு திரும்பி வந்து கூடுச்சு. நீங்க அந்த அவையோடைய நிகழ்ச்சியை நீங்க நேர்ல பார்த்திருந்தீங்கன்னா இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. அதாவது நான் நேரடியாவே சொல்றேன், ஏன்னா இது அவை குறிப்புல இருக்கிறது. திமுகவை சேர்ந்த திரு தயாநிதி மாறன் அவர்கள் வெல் ஆஃப் த ஹவுஸ்ல நீங்களே சொன்ன மாதிரி அவருக்கு முழு உரிமை உண்டு. 2G பத்தி கூட சொன்னீங்க, ஓகே. ஆனால் அவர் அங்கு வந்து பயன்படுத்திய வார்த்தை பிரயோகம், அதுவும் குறிப்பாக சபாநாயகரை நேரடியாக அக்யூஸ் பண்ணது வந்து ஆன் ரெக்கார்டு இருக்குது. உடனடியாக சபாநாயகர் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரை பார்த்து நீங்கள் இந்த உறுப்பினரை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த மோஷனை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அது தெரியுமா உங்களுக்கு? அதற்கு பதிலாக உடனடியாக அந்த பாராளுமன்ற விவகார அமைச்சர் திரு ரிஜிஜு என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களையும் சந்தித்து அவையின் சார்பாக நான் இவரை வெளியேற்றுவதற்கு நான் சஸ்பெண்ட் பண்றதுக்கு திரு தயாநிதி மாறனை சஸ்பெண்ட் கூடிய அந்த மோஷனை நான் விரைவில் மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அதை நீங்க கவனிச்சீங்களா? யாருக்கு நாகரிகம் பண்றது, யாருக்கு அநாகரிகம் சொல்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. ஹரி, திரு சூர்யா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. வணக்கம் சார், கேக்குதா? நல்லா கேக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆச்சாரியாருக்கு வந்து எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் எங்களுக்கு தான் தமிழர்களுக்கு வந்து பாரம்பரியமும் உண்டு, மான மரியாதை உண்டு, சூடு சொரணை உண்டு. இது அத்தனையும் கலந்து எங்கள் ரத்தத்தில் ஊறிய ஒன்றாக நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உரிமைக்கு போராடுவோம். இது எல்லாம் கேட்டு பெற வேண்டிய இடத்துல இல்லை, கொடுக்குற இடத்துல போராடியே பெற்ற ஒரு பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம். அதனால் எங்களுக்கு தான் எல்லாம் இருக்கும், அது இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப அலட்சியமாக அவர் கடந்து போனார். இந்த மாதிரி ஒரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரொம்ப அழகான வார்த்தையை ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கார். அது ஒன்று என்ன, நாகரிகத்தை பற்றி நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? அது என்ன ஒரு பெரிய தவறு? இப்போ நாடு முழுக்க அவரோட படத்தை போட்டு நாங்கள் கொளுத்துட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு போகிறோம். சரி, நான் கேட்குறேன், அவ்வளோ பெரிய துணிச்சலான ஆள், அதுதான் தப்பு இல்லையே, அப்புறம் எதுக்கு அது ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து அந்த வார்த்தையை நான் திரும்பி பெறுகிறேன் என்று ரொம்ப பெருந்தன்மையாக அவர் ஏன் சொல்கிறாரு? அப்படி சொல்கிறாருன்னா அவருக்கு என்ன உதைக்குது? இதுலேருந்து திமுக காரனுக்கு என்ன நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்ல வரோன்னு சொன்னால் ஒரே கருத்து தான். அது இப்போ பேசின ஆச்சாரிக்கு சேர்த்தே சொல்கிறேன். எப்பயுமே எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. யார் யார் கக்கியவர்களோ கக்கியவர்களை நக்க விட்டு பார்த்த ஒரே பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம். அதனால் அவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதற்கு அவரே வாபஸ் பெறுகிறேன்,
மன்னித்து கொள்ளுங்கள்னு அந்த அவையில் 2 மணி நேரத்திலேயே திரும்பி பெற வைத்த பெருமை தமிழர்களுக்கு உண்டு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் என்ன இப்போ இவர்கிட்ட கேட்குறேன்னா, இவர் ரொம்ப அழகாக அற்புதமாக முறையாக ஒரு சீஃப் செக்ரட்டரி மார்ச்சில் எழுதின கடிதம், நீங்க இதுக்கு தயாராயிட்டீங்க, ஆனா திடீர்னு பின்வாங்கிட்டீங்க. ஏன் தயாரானீங்க? இந்த யூட்டனுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். இப்போ நான் அங்கே தான் வரேன். அந்த சிவதாஸ் மீனானு சீஃப் செக்ரட்டரி மார்ச் 15 ஒரு கடிதம் எழுதினாங்கன்னு இவரே சொல்றாரு. சரி, அந்த கடிதமே வச்சுக்குவோம். அப்புறம் நீங்க ஏன் 1/7/2024 30/8/2024 திரும்பியும் ஒரு ஒன்றிய அரசு இதே தமிழ்நாடு அரசுக்கு இல்லை ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் மீண்டும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு ஏன் நாங்கள் ஒத்துக்கிட்டு இருந்தா நீங்கள் ஏன் மறுபடியும் எங்களை ஒத்துக்க சொல்லி கடிதம் எழுதணும்? அப்போ அந்த கடிதத்துக்கு அர்த்தம் என்ன? அப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம். ஏங்க, பரிசீலிக்கிறோம், பார்க்குறோம், இது திட்டமா இல்லை செயல்படுத்த முடியுமா, இது எங்கள் பாலிசிக்கு ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு நாங்கள் ஒரு கமிட்டி போடுவோம். எங்கள் கல்வியாளர்கள் கொண்ட குழுவை வச்சு ஆய்வு பண்ணுறோன்னு நாங்கள் சொல்லிட்டு போனால் நீங்கள் விட்டுட்டு போனோம். அதை விட்டுட்டு நீங்கள் என்னவோ பெரிய அடிப்படை உரிமையில் கல்வியை கொண்டு வந்து நீங்கள் திணிச்சது மாதிரி இது என்னைக்கு உங்களுக்கு இப்போ நான் கேட்குறேன், ஆச்சாரிகிட்ட பேசுவோமா வரலாறு, என்னைக்கு இது நீங்கள் கொண்டு வந்தீங்க? 1993 உன்னிகிருஷ்ணனுங்கிற ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு அடிப்படை உரிமை, அந்த ஆர்டிகல் 21 அடிப்படை உரிமையில் கல்வி கட்டாயம்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆர்டிகல் 86வது அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிகல் 21A நீங்கள் அடிப்படை கல்வியை உரிமையாக கொண்டு வந்ததே. அது எப்போ? 2009. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்வ சிக்ஷா அபியான், அதுக்கு பின்னால் அதை கொண்டு வந்து 2018-19 சமச்சர சிக்ஷா, எல்லா சிசியும் குருநாதர்னு நீங்களாக ஒரு பாலிசியை கொண்டு வந்து உள்ளே திணிச்சிக்கிட்டு தேவையில்லாமல் எங்களை பிடிச்சிட்டு வந்து இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக சார் ஒரு மொழி கொள்கையில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வண்டியெல்லாம் இந்திக்காரங்க மாநிலத்தில். நாங்கள் இருமொழி கொள்கையில் தெளிவாக இந்தியா முழுக்கல்ல சார், உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சு தமிழன் கொடி நட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒழிக்கணுன்ட்டு திரும்பி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் இருமொழி கொள்கையில் தெளிவாக போனால் ஓகே நான் கொடுக்க மாட்டேன், மும்மொழியை திணிப்பேன், 3வது ஒரு மொழியை கற்றுக்க, இந்தியை நீ கற்றுக்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னால், நான் திரும்பி ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன் வச்சிடுறேன். இந்த அவர்கிட்டே வச்சுருவோம், தமிழ் தான் படிப்போம், இந்தி ஒழிகன்னு நாங்கள் சொன்னோம், இந்தி வேண்டான்ட்டோம், அதுக்காக இழந்த உயிர்கள் 100 பேரை பறி கொடுத்தோம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்தி வேணும்னு ஒரு இந்திக்காரனாவது இது வரைக்கும் சேர்த்துருக்கான்னு சொல்ல முடியுமா? இல்லை. நான் திரும்பி வரேன். இப்போ நான் ஹிந்தி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு முடிவு எடுப்போம். தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியை திணிக்கிற பிஜேபி தலைவர்கள், இப்போ அவர் கூட சொல்லியிருக்கார் சமஸ்கிருதத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டார்னு. பரவாயில்லைங்க, இந்தியை நான் கூட படிக்கிறேன். நீங்கள் உங்களில் யார் தீ குளிக்க தயார்? எச் ராஜா தயாரா? இல்லை ஆளுநர் RN ரவி தயாரா? இல்லை இப்போ இங்கே இருக்க அண்ணாமலை தயாரா? இல்லை யார் தயார்? யாராவது ஒருத்தராக தீ குளிக்கல. ஒரு எம்பி உதிர்த்திருக்காரு பாத்தீங்களா, இருக்கிறதுலே பழசு சமஸ்கிருதம் தமிழோட அப்படின்னு. எவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்குது இதெல்லாம். அதாவது ஹரி, அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான்னு சொன்னதுக்கு வந்து பதில மட்டும் நம்ம சொல்லிக்கிறேன். ஏன்னா அது விட்டு போயிடக்கூடாது, அடுத்த ரவுண்ட்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம கூட போயிடும். அண்ணன் சொன்னாரு ஒரு குழு அமைச்சிருக்கோம், அந்த குழு முடிவு பண்ணும் அப்படின்னு. ஆனா இது 2024 நீங்க குழுவே போட்டிருந்தீங்கன்னா கூட இப்ப 2025 மார்ச் ஆயிடுச்சுன்னா 15ஆம் தேதியும் வரப்போகுது. அதாவது 365 நாளும் வரப்போகுது. அந்த குழு எப்ப போட்டீங்க? அந்த குழுவுடைய முடிவு என்ன? அதை ஒரு பப்ளிக் டொமைன்ல, இப்பதான் இன்டர்நெட் யுகமாச்சு, உங்களுடைய வெப்சைட்ல கூட போடலன்னு. அதே மாதிரி நீங்க ஒரு மாநில கல்விக் கொள்கையை நாங்க கொண்டு வருவோம்னு தட்டி பேசினீங்கன்னு அவங்க பார்த்து கொடுத்தாங்க முதலமைச்சர்கிட்ட. அதை கூட நீங்க வரைவு அறிக்கையை கூட நீங்க இன்னும் வெளியில விடலன்னு. ஏன்னா இது என்ன சீக்கிரசி இருக்கு? இதை நீங்க ஏன் மறைக்கிறீங்க? அதுதான் இப்ப 20 செகண்ட்ஸ் திரு சூர்யா. ஓகே சூர்யா, 20 வினாடிகள். சார், நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். இது எங்களோட உரிமை சார். நாங்க தெளிவா பயணம் பண்ணிட்டு போறோம். உங்களை யார் சார் இதுல நீங்க உன்னதை எங்களை கட்டாயப்படுத்தி திணிக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். வேண்டான்னு சொல்லிட்டோம். அது என்ன வெளியீடு? நாங்க தான் வேண்டான்னு சொல்றோமே.
அப்புறம் என்னத்தை வெளியிடுறது? பப்ளிக்லேயே சொல்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், போராட்டம் நடத்துகிறோம், உங்கள் படத்தெல்லாம் போட்டு கொளுத்துறோம், ஹிந்திக்காரனே இங்கே இருக்கக்கூடாதுங்கிறோம். உள்ள வந்தா இனிமேல் அடிச்சு துரத்தாத அளவுக்கு அதெல்லாம் வன்முறை தூண்டுற மாதிரி என்ன எதிர்பார்க்கணும்? என்ன வன்முறை? நீங்க பார்லிமெண்ட்ல வன்முறையை தூண்டுறீங்க, நாங்க பப்ளிக்ல தூண்டுறதுல என்ன தப்பு? அப்ப எங்க உணர்வை நீங்க பார்லிமெண்ட்ல டச் பண்ணா உங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலைன்னு கேட்க மாட்டோமா? அவங்களோட போராடுங்க. எங்களை படிக்க சொல்லி சொல்றீங்களா சார்? நீங்க யாராவது தமிழ் படிச்சுட்டு இங்க தமிழ்நாட்டுல பேசிருக்கீங்களா? ஓகே, அவர் இனிமே தமிழ் படிக்காம ஒரு ஆளுக்கு தமிழ்நாட்டுல வேலை. ஒரு முக்கியமான கேள்வியை சூர்யா எழுப்பியிருக்காரு. சூர்யா ஒரு கேள்வி முக்கியமா எழுப்புறாரு. நீங்க இங்க எங்களை மும்மொழி கொள்கையை கத்துக்க சொல்றீங்க. யூபிலேயோ பீகார்லேயோ இல்லை மற்ற மாநிலங்களையோ மும்மொழி கற்றுக்கிட்டு என்னெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் என்னெல்லாம் மொழியை கற்றுருக்குறாங்க, ஒரு ரிப்போர்ட் வெளியிடுங்க. எனக்கும் தமிழன் உலகத்தெல்லாம் ஆடுறான், வெரி குட், நல்லா ஆள்றான், கரெக்டு. எங்களோட பிரச்சனையே அரசாங்க பள்ளியிலிருந்து தமிழ் எங்கெல்லாம் போய் ஆள்றான்ற ஒரு ரிப்போர்ட் கொடுங்களேன். நிறைய எங்க பேச்சு அதுதானே. கேட்டா மயில்சாமி என்ன சொல்லுவோம், திரு அப்துல் கலாம் சொல்லுவோம், திரு மயில்சாமி சொல்லுவோம். நமக்கு 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன? பெரிய பெரிய உயரங்கள் இருக்காங்க. இல்ல அதுதான் நீங்க அது இங்க நீங்க சொல்றீங்க. நீங்க ஒரு பட்டியல கொடுங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி சார், ஒரு சொத்துக்கு ஒரு சோறு பதம் சார். 4 லட்சம் பேர் அதே பிரைவேட் ஸ்கூல்ல மும்மொழி பல்றான். அவனோட தரமே அது வேற மாதிரி இருக்கு. 52 லட்சம் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் எதிர்காலத்துல விளையாடுதுன்னு சொல்றாரு அந்த அமைச்சர். அதுல என்னங்க நீங்க தப்பு கண்டிங்க? இவங்களுடைய கான்ஸ்டன்ட் பொய் அரசியல். ஏன் சார் யார் சார் விளையாடுறா? இப்ப நீங்க சொல்லுங்க சார், மும்மொழி கொள்கை ஆக சிறந்தது, மாணவர்கள் நிறைய மொழி படிக்கணும். அமைச்சர் சொல்றாருல தன் மகள் மராட்டி படிக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி யூபியில பீகார்ல இதர மாநிலங்கள்ல என்னெல்லாம் மொழி கற்கிறாங்க? மூணாவது மொழியா? தமிழக அமைச்சர்கள் எவ்வளவு பேர் தமிழ் கற்கிறாங்க, எவ்வளவு பேர் மலையாளம் கற்கிறாங்க, எவ்வளவு பேர் இதர மொழிகளை கற்கிறாங்க? வேணும் அவங்களோட வீட்டு பிள்ளைகள் எங்கெங்க படிக்கிறாங்க? அவங்களால அது கொடுக்க முடியுமா? ஓப்பனாக இருமொழி தான் வேணும், இருமொழியில் தான் நாங்கள் சாதிப்போம், தமிழர்கள் சாதிப்பார்கள் சொல்றவங்க லிஸ்ட் கொடுங்க. இனி ஆளுகின்ற இந்த திமுக அரசின் முதலமைச்சரிலிருந்து கடைசி அமைச்சர் வரைக்கும், கடைசி மாவட்ட செயலாளர் வரைக்கும் உங்க பிள்ளைகள் இங்கெல்லாம் படிக்கிறாங்க, இந்த அரசு பள்ளியில படிக்கிறாங்க, இந்த மெட்ரிகுலேஷன் தான் படிக்கிறாங்க. இது தனிநபர்கள் பத்தினது சார். படிக்கலன்னு சொல்லுங்க. அப்புறம் இவர்கள் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். You be the example before you expect others to follow. நான் என்ன சொல்றேன், திருப்பி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது பணம் கொடுப்பதில்லை, பணம் கொடுப்பதில்லை. அதான் எங்க பிரச்சனை. அவங்க யார் வேணா ஆர்டிஐ போட்டு பார்த்துட்டோம், யார் வேணா எங்க ஒரு நிமிஷம் யார் வேணா ஆர்டிஐ போட்டு பார்த்துட்டோம், ஒரே நிமிஷமே வந்துடுறேன், அவர் முடிச்சிட்டு வந்து யார் வேணா ஆர்டிஐ போட்டு பார்த்துட்டோம். 2014 இருந்து 2023 வரைக்கும் தமிழக மக்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்த வரி 6,23,000 கோடிங்க. தமிழக மக்கள் மத்திய அரசாங்கம் கொடுத்தது. இந்த அதே பீரியட்ல 2014-23க்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாடுக்கு கொடுத்தது 6,96,000 கோடிங்க, 96,000 கோடி. அதாவது 73,000 கோடி தமிழகத்திற்கு அதிகமாக இந்த மத்திய அரசாங்கம், திரு நரேந்திர மோடி அரசாங்கம் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கு. 14th Finance Commissionோட ஃபார்முலா நீங்க சொல்றது இல்லையா சார்? இது as on date you do. நீங்க ஆர்டிஐ போடுங்க, தகவலை எதை வேணா போடுங்க. இதை மத்திய நிதியமைச்சர் பார்லிமெண்ட்ல இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் எங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபண்ட்ஸ் எதுவுமே குறையில்லாமல் வருதுன்னு தொலைக்காட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏங்க உங்களுக்கு இவ்வளோ நீங்க பேசுறீங்களே, இதே இந்த பழங்குடி மக்கள், அதாவது பிற்படுத்தப்பட்ட நம்ம இந்த கல்வித்தொகைக்கு 2,000 சில்லற கோடி தரல, அது தரலன்றது குற்றச்சாட்டு. வரி பணம் கொடுப்பதில்லை, அதை விட நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம்னோ அது நிச்சயமாக இல்லை என்றதை நான் எங்களுக்கு ஒன்று சொன்னேன். இந்த 4 வருஷமா இன்ஃபேக்ட் பகலவன் அவர்களுக்கும் திரு திருமாவளவன் அவர்களுக்கும் தான் இதில் ரொம்ப கோபம் வரணும். அதில் ஏன் வரலன்றது தெரியல, அதை நான் படித்தா உங்களுக்கு தெரியும். 5,318 கோடி இந்த 4 வருஷத்தில் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அந்த மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பணத்தை செலவழிக்காமல் திருப்பி மத்திய அரசாங்கத்திற்கு திருப்பி வேற டாபிக் இல்ல, இதுக்கும் அதுக்கு என்ன? ஏன் இல்ல நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்று வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க கொடுத்த 5,000 கோடி உங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வைத்த பணத்தை உங்களால் செலவழிக்க முடியவில்லை. இதை தவிர சிஏஜி ரிப்போர்ட்ல பாருங்க,
பல சென்ட்ரல் ஃபண்ட்ஸை இந்த மாநில அரசாங்கம் முழுசாக பயன்படுத்தாமல் திருப்பி கொடுக்கிறது. சோ இங்க வந்து மத்திய பட்ஜெட்லயே அலோகேட்டட் ஃபண்ட் செலவழிக்காம வந்து ஏகப்பட்டது 10000 கோடி அரசியல் நாடகம் ஆடி நீங்க மும்மொழி கொள்கையை பேசுறோம். இது காங்கிரஸ்காரங்க இதே பாலிசியை ராகுல் காந்தி கர்நாடகால ஏன் ஏத்துக்கிறாங்க, ஏன் இமாச்சல் பிரதேஷ்ல ஏத்துக்கிறாங்க? இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது திமுக மட்டும் என்ன விதிவிலக்கா? நம்ம என்ன தமிழ்நாடா? தனி பேர் வேணா தமிழ்நாடு, தனி நாடு அல்ல. நம்மளும் ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கும், நமக்கும் அந்த அரசியல் சட்டத்துக்குள்ள வரும். நமக்கு வேணுங்கிற போது அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி காட்டுவோம். ஆகையால் நம் சொல்வதை நாம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தான் கொம்புகள் முளைக்கவில்லை. நேரு சாஸ்திரி காலத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டியை தான் கேட்கும். காங்கிரஸ் கர்நாடகால ஏத்துக்குது, இமாச்சல் பிரதேஷ்ல ஏத்துக்குது, எல்லா நான் பிஜேபி ஸ்டேட்ஸும் ஏத்துக்கும் போது நம்ம என்ன பெரிய நாம் சொல்வது பொய். இது ஏழை மாணவர்கள் விளையாட்டை விளையாட கொண்டிருப்பவர்கள். ஓகே, திரு பாவலன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட். நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் மீது மிகப்பெரிய ஒரு வன்மத்தை கட்டமைத்து இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்ற வார்த்தையை உச்சரித்திருக்கின்றார். அவர் தமிழர்கள்னு சொல்றாரா இல்ல எதிரில் இருக்கிற எம்பிக்களை சொல்றாரா? இதுல ஒரே ஒரு குறுக்கீடுங்க. ஜெயராம் ரமேஷ் தமிழர்களை காட்டு மிராண்டிகள் சொன்னார். அதுக்கெல்லாம் திமுக மன்னிப்பு கேட்டதா? மன்னிப்பு கேட்க சொன்னதா காங்கிரஸ் கட்சி? மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? தமிழர்கள் வீர விளையாட்டை ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டு சொன்ன போது அண்ணன் சூர்யா அவர்கள் இன்னைக்கும் மன்னிப்பு கேட்கவில்லையே. திரு பாவலன், I want to be fair in terms of time. திரு பாவலன் மன்னிக்கணும், ஒரு இடைவேளைக்கு நாகரிகம் என்று தமிழர் நாகரிகம் என்று உலகெங்கிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கேயும் இந்திய நாகரிகம் என்று எங்கேயும் அடையாளப்படுத்தப்படவில்லை. தமிழர்களை அவமதித்தார் நினைக்கிறீங்களா? அமைச்சர் எம்பிக்களை சொன்னாரு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. அதுக்கு அவர் தான் பின்வாங்கிட்டாரே இந்த கருத்து அப்படின்னு பார்வைக்கப்படுது. நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு தமிழர்களை சொன்னாரா? இல்ல, ஒரு நாடாளுமன்றம் அப்படின்றது ஒரு கண்ணியமிக்க அவை. அந்த அவையில் ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றது முதல்ல அவருக்கு அதை போதிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்பு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தலைவர் பக்கத்தில் ரொம்ப சரியான ஒரு சவுக்கடி கொடுத்திருக்காரு. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு. ஒன்றிய அரசையும் கல்வி அமைச்சர் அவர் பிரதான் அவர்களையும் ரொம்ப லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதான் அவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்படுகின்றோம், உங்களை போல் நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்ட அல்ல என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழர்களையும் தமிழ்நாட்டு எம்பிக்களையும் இழிவுபடுத்துகின்ற வகையில் ஒரு கண்ணியமிக்க நாடாளுமன்ற அவையில் நாகரிகமற்றவர்கள் என்கிற வார்த்தை வட இந்தியாவிலிருந்து வருகிறது. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கேலி கூத்தா இருக்கு. அதை பின்வாங்கிட்டாரே, அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும்ல. நாங்க பின்வாங்கிட்டோங்கிறார்ல. சரி, ரைட்டு, அவர் பின்வாங்கிட்டாரு. இப்ப இந்த அவையில் இருக்கக்கூடிய இந்த தந்தி தொலைக்காட்சியில டிபேட்ல இருக்கக்கூடியவங்க பின்வாங்கினாங்களா? அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாங்களா? அவங்களுடைய அமைச்சர் வருத்தம் தெரிவிக்கும் போது இவங்க வருத்தம் தெரிவிச்சாங்களா? இல்ல, ஒரு வரி கேட்டுருவோம், நீங்க உங்கள்கிட்ட மீண்டும் வந்துரும். திரு ஆச்சாரி மன்னிப்பு கேளுங்க, கேட்பீங்களா அவர் சொன்னதுக்கு? ஒரு தார்மீக பொறுப்பேற்று. பாவலன் நெக்ஸ்ட், ரொம்ப சுருக்கமா 20 செகண்ட்ஸ். சே சாரி. ஏன்டா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இல்ல ஹரி, ஏன் கேட்க மாட்டீங்க? விவரம் புரியாம நம்ம பாவலன் பேசுறாருன்னு. அதாவது அவர் சொன்ன வார்த்தைய அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அவை குறிப்பிலிருந்து அதையே ஜஸ்டிஃபை பண்றீங்கங்கறார். இல்ல, அவரே பின்வாங்கிட்டாரு. ஜஸ்டிஃபை பண்ண, அதாவது ஹரி அதாவது இப்போ நான் சொல்றேன், இப்போ அது அவை குறிப்புல இடம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இத நம்ம பல மணி கணக்கா விவாதிக்கலாம். ஆனா அவை குறிப்புல இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம விவாதிக்கிறதே அபத்தம் தான். இத பத்தி எப்படி நீங்க விவாதிப்பீங்க? அடுத்தது மக்கள் அவங்க பேசவே இல்லை. அவர் தமிழ்நாட்டு மக்கள் பேசவே இல்லை. அவர் பேசினது அந்த இடத்துல அன்ரூலி பிஹேவியர் ஆஃப் ஏ பர்டிகுலர் பார்ட்டிஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் தான். அந்த இடத்துல இவங்க இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் இல்ல. திரு ஆச்சாரி, யாருக்கானது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், அனைத்து கட்சி எம்பிக்கள் யாருக்கான? ஓகே சார், தமிழ்நாட்டு மக்களுக்கானவர்கள். இந்திய ஜனநாயகத்துல, இந்திய பாராளுமன்ற மரபுல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துறதுக்கு சமமானது.
மக்களுடைய பிரதிநிதிங்க அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவர்களை நீங்க இழிவுபடுத்துறீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துறதுக்கு சம்பந்தம் அது. நாகரிகமற்றவர்கள் என்ன வார்த்தை அது? நீங்க சொன்னீங்கல்ல திரு பாவலன், நீங்க ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. மக்களுடைய பிரதிநிதி அப்படி அவங்கள நீங்க அவமதிக்கிறீங்க அப்படின்னு. சார், மக்களுடைய பிரதிநிதி தான் சபாநாயகரை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருந்தார் தெரியுமா இன்னைக்கு. அதுதான் முதல் சுற்றுல நான் பேசினேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஈவன் நவ் சன்செட் டிவில அது இருக்குது. நாளைக்கு இத பத்தி அதுக்குரிய அந்த ப்ரொசீஜர் நடக்க போகிறது. அதாவது ஒரு பார்லிமெண்டோடைய உறுப்பினர் சபாநாயகரை இழிவுபடுத்துவதற்காக அவருக்கு தண்டனை வழங்க இருக்கிறது. அப்ப நீங்க பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு சபாநாயகரை இழிவுபடுத்துவீங்க. இதுதான் உங்களுடைய நியாயமா? நீங்க பதில் சொல்லுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல போராடுவதற்கு உரிமை இருக்குது. கெரோ பண்ணுவாங்க, சபாநாயகரை கெரோ பண்ணுவாங்க, வெளிநடப்பு பண்ணுவாங்க, போராடுவாங்க, முழக்கமிடுவாங்க. நாடாளுமன்றத்துல மக்களுக்காக முழக்கமிடுவாங்க. நாடாளுமன்றத்துல மக்களுக்காக சபாநாயகரை சுற்றி வளைத்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அதே அவை குறிப்பில் அதுவும் தான் இருக்குது. திரு ஆச்சாரி, இந்திய நாடாளுமன்ற மரபுல எவ்வளவோ முறை கொடுப்பாங்க இல்லையா? பாவலன் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். பாவலன் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஒரே நிமிஷம், ஒரே செகண்ட், let me finish this. ஒரு செகண்ட் क्वेश्चन முடிச்சறேன். இந்திய நாடாளுமன்ற மரபுல திரு பாவலன் ஹோல்ட் யூ தமிழ்நாட்டை திரு பாவலன் ஒரே செகண்ட் இந்திய நாடாளுமன்ற மரபுல எவ்வளவோ முறை எதிர்க்கட்சிகள் போராடி இருக்காங்க. ஏதாவது ஒரு முறை ஆளுந்தரப்புல இருந்து அன்சிவிலைஸ்ட் எதிர்த்தரப்பை பார்த்து சொல்லி இருக்காங்களா? திராச்சாரி ப்ளீஸ். சரி, அதுதான் இன்னைக்கு இது இல்ல, அதேதான் இன்னைக்கு பாராளுமன்றத்துல நடக்கும் பொழுது அவையுடைய சபாநாயகரை இழிவுபடுத்தும் விதமாக இவர்கள் பேசினார்கள். ஆன் ரெக்கார்ட் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் பண்ண ஐட்டம் இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க உன்னை பத்தி பேசுவீங்க, தேவையில்லைன்னா அது புறக்கணிச்சு செரி பிக்கிங் பண்ணாதீங்க. நாங்க உங்கள்கிட்ட கேட்கிற ரிக்வெஸ்ட். திரு பாவலன், அது முடிஞ்சு போன விஷயமாச்சு. அவர் கடந்துட்டாரு, பின்வாங்கிட்டாரு. இல்ல சரி, ரைட். அது நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். அதாவது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசானது ஒன்றிய அரசிடம் தமிழ்நாட்டிற்கு சேரக்கூடிய நிதியை கேட்கிறாங்க. திமுகக்கு கேட்கல, தமிழ்நாட்டு மக்களுக்காக கேட்கிறாங்க. நிதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கேட்கல, தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய அடிப்படை உரிமையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய பங்களிப்பை தான் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏங்க, ஜிஎஸ்டி வரிப்பாக்கியே தரமாட்டீங்க, புயல் மழை வெள்ளம் வந்தாலும் அதுக்கு நிதி தரமாட்டீங்க, இன்றைக்கு சேர வேண்டிய கல்வி உரிமைக்காக கல்விக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியை தரமாட்டீங்க. கேட்டா 2014 இருந்து 2000 எஸ்எஸ்ஏ திட்டத்தை ஏத்துக்குன்னு சொல்றீங்க. இல்ல இதெல்லாம் த்ரெட்டனிங்கா இல்ல? ஒரு ஒன்றிய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஏன் நீங்க அச்சுறுத்துறீங்க? ஏன் மிரட்டுறீங்க? ஒரே ஒரு கேள்விங்க. 1968 மும்மொழி கொள்கை அன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சகம் மும்மொழி கொள்கையை முன்மொழிகிறாங்க. அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. எப்படின்னா, இந்தி இங்க பாருங்க, இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்தி ஆங்கிலம் 2 மொழி, 3வது மொழி தென் மாநிலங்களில் இருந்து ஒரு மொழியை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த 1968 இந்திய ஒன்றிய அரசு உருவாக்கிய கல்வி அமைச்சகத்தில் முன்மொழியப்பட்ட ஒன்று. அப்படின்னா நீங்க இத்தனை ஆண்டு காலத்துல தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ நீங்க படிச்சிருக்கீங்களா? மலையாளத்தை படிச்சிருக்கீங்களா? ஃபேர் क्वेश्चन இல்லையா? யூபில, பிஹார்ல, மத்திய பிரதேசத்துல, குஜராத்ல எத்தனை பேர் இந்த தென் மொழிகளை படிக்கறாங்க? அதுக்கு புள்ளிவிவரங்கள் கொடுங்க. நீங்க இது எவ்வளவு நாள் தான் இந்த முழு பூசணிக்காவை மறைச்சனே இருப்பீங்க? இதே பழைய கதை எவ்வளவு நாள்? பதில் வாங்குவோம் சார். ஏங்க, உத்தரப்பிரதேசத்துல பதில் வாங்குவோம் சார். பதில் வாங்குவோம். நான் சொல்றேன், பதில் வாங்குவோம். ஹரினா பேசி முடிச்சறேன். இல்ல கேட்டிட்டேங்க, பதில் வாங்குவோம். நான் சொல்றேன். You made a very fair point. ரொம்ப நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு பதில் வாங்குவோம். திராவிட கட்சிகள் தமிழை வளர்க்கிறதுக்கு முடிச்சிருங்க. திராவிட கட்சிகள் தமிழை வளர்ப்பதற்கு ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல, உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துல
அங்க படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு இந்தியவே ஒழுங்கா எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாது. ஒரு மொழியவே உருப்படியா படிக்கல அந்த குழந்தைகள். ஆனா தமிழ்நாட்டுல கல்வி இங்க பாருங்க, நீங்க இது காட்டுங்க, டேட்டா காட்டுங்க. நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் வாங்குவோம். திருப்பாவலன் தொழில் வளர்ச்சியில இந்திய அளவில் திருப்பாவலன் கல்வி வேலைவாய்ப்பு ஓகே. திருப்பாவலன் கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் வாங்குவோம். இல்ல அவர் உணர்ச்சி வசப்படுறாரு தவிர அவர் சொல்ற டேட்டா இல்ல அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமா அந்த உணர்ச்சிலாம் இருக்கு. இல்ல அந்த கேள்வி நியாயமா எங்களுக்கும் இருக்கு. காட்டு மிராண்டி ஆட்டோன்னு சொன்னபோது அமைதியானே இருந்தீங்க. அன்னைக்கு போய் எதிர்க்கு கேட்டீங்களே ராகுல் காந்தியை மன்னிப்பு சொல்லுங்கன்னு. இந்த உணர்ச்சியை தூண்டி உங்களோட 50 வருஷ திராவிட ஆட்சி சார், அந்த கேள்விக்கு என்ன சார் பதில்? நான் என்ன கேக்குறேன், அந்த கேள்விக்கு என்ன சார் பதில்? தென்னிந்திய மொழிகளை வட இந்திய மாநிலங்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க? கிவ் தி டேட்டா கொடுங்க. யார் பண்ணிருக்கணும்? அவங்க பண்ணிருக்கணும். ஓகே, பண்ணல. நாங்க இங்க மும்மொழி சொல்றோம். அவங்க யார் ஆண்டாங்க? 50 ஆண்டு காலமா யார் ஆண்டாங்க? குறைஞ்சபட்சமா 18 வருஷம் திமுக மத்தியில ஆட்சியில் இருந்தாங்களே, ஒரு முறையாவது எங்கேயாவது தமிழ வேற மாநிலத்தில் நீங்க கத்து கொடுங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு இப்பதான் உங்களுக்கு அது ஏன் 2014க்கு அப்புறம் தான் பல விஷயம் ஞாபகத்துக்கு வருது. 14க்கு அப்புறம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அரசாங்கத்துல இருந்தபோது உங்களோட பேட்டர்ன் சொல்லிடுறேங்க. தமிழுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, சமஸ்கிருதம் எவ்வளவு கொடுத்தாங்க, சமஸ்கிருதத்துக்கு யூபி அரசாங்கத்துல எவ்வளவு கொடுத்தாங்க? 645 கோடி கொடுத்தாங்க. அன்னைக்கு யூபி அரசாங்கம் அது கேள்வி இல்ல சார், நம்ம நிறைய பேசிருக்கோம் சார். அது சூர்யானந்த பதில் சொல்வாரா? அது ஏன் அன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கு இல்ல பகலவன் சொல்வாரா? நான் கேக்குற கேள்வி சிம்பிளுங்க. நீங்க தமிழுக்கு ஒரு துரும்ப கூட தூக்கி வெளில போடல. இந்த பிரதமர் தமிழுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க, தமிழக மக்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க? இன்னைக்கு உண்மையான கல நிலவரம் என்ன? 68 இந்தி திணிப்பு இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஹிந்தி என்பதோ இல்ல ஏதோ ஒரு லாங்குவேஜோ மக்கள் ஆர்வமாக படிக்கணும்னு பாக்குறாங்க. உங்க குழந்தை பிரெஞ்சு படிக்கலாம், உங்க குழந்தை ஹிந்தி படிக்கலாம், உங்க குழந்தை சமஸ்கிருதம் படிக்கலாம். ஆனா ஒரு ஏழை மாணவர் மட்டும் நான் சொல்வதை கேட்க வேண்டும். இது எதை தின்ன, எதை சாப்பிட வேண்டும், எதை படிக்க வேண்டும் என்பது அதே மாணவர்கள் உரிமை. அந்த மாணவர்கள் உரிமையை நீங்க மறுக்கிறீங்க. ஏழை மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை ஒரு பெரிய அருமை இருந்துங்கிறீங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் எவ்வளவு மொழிகளை படிச்சிருக்காங்க? அதுக்கு புள்ளிவரங்கள் அவங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு தாய்மொழி படிக்கிறாங்க, அப்புறம் அவங்க வேற ஏதாவது தேர்ட் லாங்குவேஜ் என்ன படிச்சிருக்காங்க? அதாவதுங்க நான் சொல்றது என்ன படிச்சிருக்காங்க? விவரம் கொடுங்க. ஏதோ சமஸ்கிருதம் இருக்குமோ, எங்க படிக்கிறாங்க? நான் என்ன சொல்றேன், சவுத் இன்னைக்கு இந்தியாலயே இங்க இருக்கிற மாணவன் 3 மொழி படிக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியால உத்தரப்பிரதேசத்துல பிஹார்ல படிக்க மாட்டான். அது என்ன நியாயம்? இந்தியாலயே சவுத் இந்தியால கர்நாடகால மும்மொழி இருக்கு, தெலுங்கானால மும்மொழி இருக்கு, ஆந்திரால மும்மொழி இருக்கு, கேரளால மும்மொழி இருக்கு, பாண்டிச்சேரியில மும்மொழி இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருமொழி? ஏன் இந்த என்டையர் நாட்டுல இந்த இருமொழி என்று வைத்து சிபிஎஸ்இ ஸ்கூல் 1650 சிபிஎஸ்இ ஸ்கூல் அதிகமான மாநிலம் தமிழ் திமுகவின் ஆட்கள் நடத்தும் ஸ்கூல் தான் அதிகமான சிபிஎஸ்இ. கல்வி வியாபாரம், கல்வி உங்களுக்கு நல்ல நோக்கம் இல்லை. ஏழை மாணவர்கள் வாழ்க்கையை இருட்டடிப்பது பஞ்சாபிலயோ கர்நாடகாலயோ மத்த எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஏத்துக்கிறாங்களேங்கிறார் சார். நான் சொல்றேன் சார், அங்க ஏத்துக்கிறான், அவனை இழுத்து ஏத்துக்கிறான், இவங்களை ஏத்துக்கிறான், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார். தமிழ்நாடு 69% இடஒதுக்கீடு எந்த மாநிலத்திலையும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கு. இவர் என்ன இங்கே குச்சி நட போறாரு, கொடி கட்டி பறக்க விட போறாரு? இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? இவர் பேசும்போது சொல்றாரு, நீங்க ஏன் அங்கே வந்து கூட்டணியில் இருந்தீங்களே, ஏன் மற்ற மாநிலத்தில் தமிழை கற்றுக் கொடுக்க சொல்லலை, இதை சூர்யா ஏன் கேட்கலன்னாரு. நான் கேட்குறேன், நான் தான் கேட்கல. இல்லை, உங்களை யார் இந்தியை கற்றுக் கொடுக்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறது? நீங்க ஒண்ணு இங்க திணிக்கிறீங்க. ஹிந்தின்னு சொல்றீங்க. நான் தமிழை திணிச்சமா? யார் ஹிந்தின்னு சொன்னா? ஒரே ஒரு கேள்வி ஸ்ரீராம்கிட்ட கேக்குறேன். இல்ல நான் அண்ணா யார் ஹிந்தின்னு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், பதில் ஒரே வார்த்தையை பதில் சொல்லிடுங்க. பாருங்க, அந்த நியூ எஜுகேஷன் பாலிசில ஹிந்தி கட்டாயம்னு எத்தனை ஸ்கூல்ஸ் கஸ்தூரிரங்கன் ரிப்போர்ட் கொடுத்த போது அவர் பிரதமர் ஏற்கவில்லை. ஹிந்தி வேணாம் என்று சொன்னவர் பிரதமர், ஏதேனும் ஒரு மொழின்னு சொன்னவர் பிரதமர். யாரும் இங்க திணிக்கல. சொரணை இருக்கிறதுனால கத்துறோம். தமிழன் அவரு தர்மேந்திர பிரதான் திட்டினாருன்னு சூடு சொரணையோட கேள்வி கேட்கிறோம். அதை நான் போய் ஸ்ரீராமுட்டியும் ராகுல் காந்தி கேட்க மாட்டீங்க, ஜெயராம் ரமேஷ் கேட்க மாட்டீங்க சார். நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் எத்தனை கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு? 52 ஸ்கூல் இருக்கு. அதில் என்ன மொழி வச்சிருக்கீங்க? ஒன்று இங்கிலீஷு, ரெண்டாவது ஹிந்தி, அதுக்கப்புறம் இல்லை சமஸ்கிருதம். இதை தவிர தமிழுக்கே வேலை இல்லை. நாங்கள் என்னைக்காவது ஏண்டா தமிழே அதில் இல்லை, இந்த பள்ளிக்கூடம் இங்கே இருக்கக்கூடாது,
தமிழை சேர்த்தா பள்ளிக்கூடம் இருக்கும், இல்லையா கேந்திர வித்யாலயம் கயிறு கட்டி இழுத்துட்டு போ, இங்கே பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது. என்னைக்கா நாங்கள் சொல்லியிருக்கோமா சார்? இவர் பேச்சு பேசுகிறாரு, என்ன சார் இது ரைட்ஸு? திரும்பி நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். இல்ல திரு ஆச்சாரி ரொம்ப சுருக்கமா கேந்திரிய வித்யாலயா பத்தி அக்யூசேஷன் ஏத்துக்கிறீங்களா திரு ஆச்சாரி? ரொம்ப சுருக்கமா திரு சூர்யா நெக்ஸ்ட். ரொம்ப சுருக்கமா, டோன்ட் மேக் இட் லாங். சூர்யா ஒரே ஒரு பாயிண்ட் தான். சூர்யா வெற்றிகொண்டான் அவர்களுக்கு வந்து அவர் டாக்குமெண்ட் பத்தி பேசினாரு. அதுலயும் குறிப்பாக தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்தை பத்தி முதல் சுற்றில் பேசினாரு. ஆனா 30/8/2024 கேந்திரிய வித்யாலயா தமிழே கத்து கொடுக்கிறது இல்ல. கேந்திரிய வித்யாலயா அதை பத்தி நான் சொல்றேன். கேந்திரிய வித்யாலயா பத்தி தான் சொல்றேன். அதுல வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களே என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டில் தமிழ் வந்து பயிற்றுவிப்பதற்கு, அதுவும் இந்த சிபிஎஸ்இ சிலபஸ்ல எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து விட்டோம். அதன் காரணமாக தான் போன வாரம் கூட வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்க தமிழ் டீச்சர்கள் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்குரிய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குதுன்னு கொஞ்சம் தயவு செய்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பதானா? இல்ல, அதாவது இந்த பிஎம்ஸ்ரீ இந்த என்இபி வந்த இன்னும் 3 வருஷம் தானே சொல்றாரு. அப்ப நம்ம இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கேக்குறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஏன் இப்ப அப்படின்னு கேக்குறீங்க, நியாயமா? கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஆச்சாரிக்கு சொல்ல முடியுமா? முடியாதா? எத்தனை வருஷம் ஆகுது? எங்க சார் உங்களை கொண்டு போய் அதுல திணிக்கிறோம்? கேந்திர வித்யாலயா இருந்துச்சு. நீங்க மத்தியத்துல இருக்கும்போது 18 வருஷமும் கேந்திர வித்யாலயா இருந்தது இல்ல. அந்த கேள்வி தான் திருப்பி உங்களை கேக்குறோம். நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு? நாங்க ஏன் கேக்குறோம்? பண்ணதோட நீங்க என்ன சார் தமிழ் மேல இருக்க அக்கறை, தமிழ்நாட்டு மேல அக்கறை வச்சிருக்கீங்களா? இந்த அக்கறை எங்களுக்கு தெரியாதா சார்? அன்னைக்கு உங்க முதலமைச்சர் அமைச்சாரா? காதுல பூ சுத்துவீங்க, இல்லனா காலனில இருக்க ஆளை பூச்சிட்டு வந்து பூணுக்குள்ள போட்டு விடுவீங்க. உங்க கொள்கையை பத்தி எங்கள்கிட்ட பேசாதீங்க சார். ஏன் சார் தேவையில்லாம தமிழ்நாட்டில் ஒரு கணவனுக்கு உருவாக்குறீங்க? ஒரே நிமிஷம், ஒரு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கேந்திர வித்யாலயா எப்ப வந்துச்சுன்னு. ஆனா கேந்திர வித்யாலயோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? கேந்திர வித்யாலயா எதுக்காக ஆரம்பிச்சாங்க தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நார்த்ல இருந்து சவுத், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப், அவங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் வேணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்டது கேந்திர வித்யாலயா. பிறகுதான் மத்தவங்க எல்லாம் கொண்டு வந்து. ஆக இல்ல அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து தமிழ் படிக்க கூடாதா? எடுத்துக்கோங்களேன், தமிழ் படிக்கணும் சொல்லி ஒரு சட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம்னா ஏன் இங்க சார் எங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சாலும் இந்த மாநிலத்துக்கு வரும்போது தமிழ படிச்சிருக்காங்க சார் உள்ள வராரு. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவாரு? கேந்திர வித்யாலயா இப்ப அங்கேயும் தமிழை கொண்டு வந்திருக்கோம். அதுக்குரிய டீச்சர்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருக்கோம். யாரு வந்து அதுக்குரிய ஒரு வாக்குமொழி கொடுத்தாரோ அதை வந்து உறுதிப்படுத்திருக்காரு தர்மேந்திர பிரதான். அதை விட்டுட்டு தமிழ் வந்துருச்சா? அதுவே இந்த மும்மொழி கொள்கை தோல்வின்னு காட்டலையா சார்? பார்த்து கேட்க மாட்டேன்றீங்க. நீங்க தயவு செய்து சூர்யாவை பார்த்து கேளுங்க. நீங்க 18 வருஷம் இருந்த போது இதே கேந்திரிய வித்யாலயால தமிழை சொல்லிக் கொடுக்கிற கட்டாயத்தை ஏன் நீங்க பண்ணலன்னு கேளுங்க. ஒரு பிரதமர் எங்க பள்ளியில இன்னொரு மொழி சங்கமா இருக்கட்டும், சௌராஷ்டிரா சங்கமா இருக்கட்டும், யுஎன்ல போய் தமிழ்ல பேசுறதா இருக்கட்டும், தமிழ் கிளாஸுக்கு தமிழ் பில்டிங் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், தமிழுக்கு பண்ண பிரதமரை பார்த்து நீ ஏன் பண்ணல, நீ ஏன் பண்ணல கேட்டு சார் கேந்திரிய வித்யாலயால இந்தியா கொண்டு திணிக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. என்னங்க நாங்க நடத்துற பள்ளியில நீங்க ஏன் வேற மொழியை திணிக்கிறீங்க? இங்க கேந்திரிய வித்யாலயால தமிழ் கத்துக்கிறதுக்கு வழி இல்ல. ஆனா இங்க இருக்கிற பள்ளியில நான் உங்களை திருப்பி கேக்குறேன், அவங்க ஏன் இப்ப ஏன் பண்றீங்கன்னு கேக்குறாங்களே எங்களை பார்த்து. 18 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க நான் திருப்பி கேட்பேனா இல்லையா? இடைவேளைக்கு அப்புறம் அந்த தமிழ் நீங்க ஏன் அந்த கேந்திரிய வித்யாலயா எடுத்துக்கல நான் கேட்பேனா இல்லையா? அவசியம் இல்ல சார், எனக்கு அது அவசியமே கிடையாது. எனக்கு நீ எப்பயுமே அப்ப தமிழை பத்தி உங்களுக்கு அவசியம் கிடையாது. இதுதான் எங்க பாயிண்ட். இங்க உள்ள தமிழை பத்தி உங்களுக்கு கவலை இல்லைன்னா அரசியல் தான் கவலை. ஆனஸ்டா பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள்ல நீங்க வஞ்சிக்கிற மாதிரி நிதி கொடுக்க முடியுமா முடியாதான்னு 73,000 கோடி அதிகமா வந்திருக்கு. இறுதி கருத்து இந்த வார்த்தை. தமிழ்நாடு மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு இருமொழி கொள்கையை கடைபிடித்து வருகின்ற தமிழ்நாடு இன்றைக்கு பெண் கல்வியில் இருமொழி கொள்கையால் பெண் கல்வியில் 84.7 விழுக்காடு பெண்கள் கல்வியில் வந்து அந்த வாய்ப்பை பெற்று படிச்சிருக்காங்க. இருமொழி கொள்கையால் பெண்கள் தமிழ்நாட்டில் 84.7 விழுக்காடு படிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம்
பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல இது போன்று பெண்கள் இந்தியை ஆதரிக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்ல பெண்கள் எவ்வளவு பேர் எத்தனை விழுக்காடு படிச்சிருக்காங்க? தயவு செய்து இந்த அரங்கத்தில் அவங்க புள்ளி விவரத்தை கொடுக்க சொல்லுங்க. புள்ளி விவரத்தை கொடுக்க சொல்லுங்க. இந்த நீங்க சொல்ற புள்ளி வரும் எந்த வருஷத்துக்கு? நீங்க இன்னும் 10 வருஷம் முன்னாடி புள்ளி வரதே கொடுத்துன்னு இருக்கீங்க. இப்ப இருக்கிற புள்ளி வரலாம் இன்னும் பெட்டரா போயாச்சு. குஜராத்லயோ எல்லாம் பெட்டரா படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. யூபில இருந்து எல்லாம் இந்த பழைய கதை 68 கதையே நீங்க அதுதான் உங்க பிரச்சனை. புள்ளி விவரத்தை கொடுங்க. புள்ளி விவரத்தை கொடுங்க. இருமொழி நீங்களே சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறீங்க. ஆதரிக்கிறீங்கல்ல? உங்க தலைவர் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆதரிக்கிறீங்கல்ல? அவரே மாநிலங்கள்ல உங்க மாநிலங்கள்ல எத்தனை விழுக்காடு இந்தி சிபிஎஸ்இ நடத்துறாரு? அத நீங்க நிறுத்த வேண்டியதானே? உங்க தலைவர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தும் போது இருமொழி கொள்கை வேடு போடுவதை மக்கள் ஏற்க போவதில்லை. ஸ்ரீராம் சார், நீங்க என் வீட்டுல வாடகைக்கு இருந்தீங்கன்னா, என் வீட்டுல வாடகைக்கு இருந்துகிட்டு ஒரு போர்டு போட்டு வியாபாரம் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. நீங்க என் வீட்டுல வாடகைக்கு போர்டு போடுறதுனா கோச்சாமன் ஆக்க போறது சார். வீடு வெறும் வாடகை தானா அவன் கோச்சாமன் ஆக்க முடியாது. அதுக்கு வெறும் லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். நான் வந்து கோச்சாமன் ஸ்கூலுக்கு சேர்மன் ஆக்க மாட்டாங்க. வீடு வாடகை கொடுக்கும்போது யாரும் வீட்டை பத்திரத்தை கொடுக்க மாட்டாங்க. வெறும் லீஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க. இங்க திரும்ப சேர்மனா இருக்காங்க. எந்த வீடுங்க அந்த மாதிரி இருக்குது? எனக்கு ஒரு போட்ல வீடு வாங்கி கொடுங்க. மாத்தாதீங்க சார். எனக்கு ஒரு போட்ல வீடு வாங்கி கொடுங்க. சப்ஜெக்ட்ட மாத்தாதீங்க. அந்த அக்ரிமெண்ட்ட என் பேர்ல எழுதுற மாதிரி ஒரு வீடு வாங்கி கொடுங்க. நல்லா இருப்பீங்க. சப்ஜெக்ட்ட மாத்தாதீங்க. நீங்க மாத்துறீங்க. இங்க பாருங்க. நீங்க மாத்துறீங்க. ஏன் சப்ஜெக்ட்ட மாத்துறீங்க? இந்தி பேசக்கூடிய மாநிலங்களா இருந்துட்டு நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு இருமொழி கொள்கை என்று வேடம் போடாதீங்க. கொடுங்கன்றேன் சார். பெண்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க, ஆண்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க? இங்க மாணவர்களோட போய் பாருங்க சார். எதிர்காலத்துல விளையாடுறீங்கங்கறாங்கல. இங்க வந்து எல்லா எஜுகேஷன் இண்டிகேட்டர்ஸும் அதிகமா இருக்குல்ல. எல்லாரும் மைக் எடுத்து போங்க. நீங்க எல்லாம் மைக் எடுத்து போங்க சார். நீங்க எல்லாம் மக்கள் குரலை கேளுங்க. உங்களுக்கு எவ்வளவு டேட்டா நான் தரேன். எவ்வளவு பேருக்கு தமிழ் ஹிந்தி வேணும்னு கேக்குறாங்க. எவ்வளவு பேர் ஃப்ரீ பஸ் வேணும்னு கேக்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. நீங்க ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொண்டு தமிழக எதிர்காலத்துல விளையாடுறீங்க. திரு ஆச்சாரி, இறுதி கருத்து. திரு சூர்யா will have the last word. சுருக்கமா திரு ஆச்சாரி, 20 seconds. அண்ணன் சூர்யா வச்சு கொண்டான்ட்ட ஒரே ஒரு கேள்வி. ஆனா திமுகவுடைய ஒரு நகர செயலாளர், வட்ட செயலாளர் கூட தன்னுடைய பிள்ளைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுறது இல்லைன்னு, எல்லாமே கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்குது. நீங்க வேணா ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன். உங்க கட்சியிலே ஒரு சர்வே எடுத்து பாருங்க. எத்தனை பேரு உங்களுடைய வட்ட செயலாளர், நகர செயலாளர், அதுக்கும் கீழே உள்ள கிளை கழக செயலாளர், அவங்க கூட தன்னோட பிள்ளை வந்து இதுல கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம், அவங்க வீட்டு பிள்ளைங்களும் ஹிந்தி படிச்சுட்டு இருக்குது. இதுதான் நிசப்தமான உண்மை. ஆனா நீங்க அரசியல் காரணத்துக்காக ஏதோ ஹிந்தி நாங்க ஹிந்தியை பத்தி பேசாத ஒரு சூழ்நிலையில ஹிந்தி வந்துருச்சு நீங்க வந்து அரசியல் செய்யாதீங்க. இப்ப விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது. இது 1960 கிடையாது, 1938 கிடையாது. இன்னைக்கு சமயத்துல மக்களுக்கு அதிகமான அதன் காரணமாக தான் இது மாதிரியான கொடுக்கப்பட்டது. புரிஞ்சு பேசுவோம். சூர்யா, 20 வினாடிகள் ரொம்ப சுருக்கமா. நான் ஆச்சாரியர்கிட்ட ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள். நான் கேட்கறது, நீங்கள் எதை வேணாலும் மையப்படுத்துவோம், ஆனால் நான் சொல்கிறது நீதி கேட்டு நெடுமயணம் போனது மாதிரி 2 பாரம்பரியம் மிகுந்த தமிழச்சிகள் தான். ஒரு சகோதரி கனிமொழியும் தமிழச்சி தங்கப்பாட்டியனும் நாகரிகத்தின் உச்சம் பெற்று உரிமைக்காக 2 குரல் தான் கொடுத்தோம். நாகரிகமே இல்லாமல் ஒட்டுமொத்த நாகரிகத்துக்கும் அவமானப்படுத்தின உங்கள் மந்திரிகிட்ட ஒன்று சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா? ஒன்று நிதியை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? இல்லை இந்த பிஎம்சி ஸ்கீமில் சேர்ந்தாதான் நிதி கொடுக்கணும்னு உங்கள் சட்டம் சொல்லுதா? இதெல்லாம் பகிரங்கமாக நீங்கள் வெளியிட தயாரா? ஓகே. ஒன்று நாங்கள் யாரையும் படிக்க வேணாம்னு சொல்லலை. யார் எங்கே வேணாலும் படிங்க. உங்களுக்கு ஹிந்தி வேணும்னா எல்லாரையும் இந்திக்கார ஸ்டேட்டுக்கே கூட்டிகிட்டு போங்க. எங்களுக்கு அது அவசியம் இல்லை. எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் பாராளுமன்றம் நடக்காது. ரைட், பாப்போம். பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம். பிரச்சனையா தெரியல. முடிஞ்சா நடத்தி பாருங்க. ரைட். இது மேற்கொண்டு டீமிலிட்டேஷன் மாதிரியான விஷயங்கள் கூட ரொம்ப சுருக்கமா. இல்ல எம்பிக்கள மக்களை, தமிழக மக்களை சொல்றாங்க ஒரு பொய் சொல்றாங்களே. 3 முறை இந்த நாட்டை எலெக்ட் பண்ண பிரதமரை பார்த்து கெட் அவுட் மோடின்னு சொல்ற போது அது எங்க போச்சு? இதே நாட்டு மக்கள் ஒரு பிரதமரை 3 முறை எலெக்ட் பண்ண பிரதமரை கெட் அவுட் மோடி ஃப்ரம் தமிழ்நாடு சொல்றது நாகரிகமா? அது தமிழக மக்களின் தலைக்குறியை வைக்கும் ஒரு அவலமான செயல் இல்லையா? அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இது முடியற மாதிரி தெரியல. நன்றி, வணக்கம்.
கெட் அவுட் மோடி, கோ பேக்.